சாரல்லாம் இருக்கு. முதல்ல என்ன ஈரல் ஒழுங்கா இருக்கான்னு பாரு. ஹலோ செக். செக் கிடையாதுமா, கேஸ் தான் தரதா ராசான்னு சொன்னார். ஓகே ஓகே. அண்ணே கொஞ்சம் நல்லா அப்படியே வெயிட்டா வச்சிருங்க. ஆமாப்பா, 2 கிலோ கல்ல கட்டி தொங்க விடுவாரு. அந்த நடுவர் தலையில வைங்க. ஏற்கனவே வச்சு 10 வருஷம் ஆச்சு. நான் எந்த பக்கம் பேச அந்த பக்கம் பேசு. நீங்க வருவீங்களா? நான் ஏன் வர்றேன்? அப்ப ஆடியக்கார் வருவார். அவர் வர மாட்டார். அப்படே எனக்கு டபுள் பேமெண்ட். இன்னைக்கு ஒரு பேமெண்ட்க்கே வழி இல்ல. எங்க அண்ணனுக்கு உங்க அண்ணன். அம்மா பெரிய அண்ணன், சின்ன அண்ணன், மூத்த அண்ணன், நட அண்ணன், அக்கா. அப்ப நான் என்ன தாய் மாமனா? தாய் மாமனா நிறைய செலவாகும் சார். அப்படினா அந்த போஸ்டர் நான் ரிசைன் பண்றேன் சார். நம்ம தான் சிங்கிள் டீயே யாருக்கும் வாங்கி தர மாட்டோம். ஏன் பொண்டாட்டி தான் சொல்லிருக்காளே, கூட்டமா இருக்கிறதுக்கு போகாதடா, டீ வாங்கி கொடுக்கணும், ஓரமா நின்று உறிஞ்சு குடிச்சிட்டு வந்துறான் இருக்கான். ஆக்சுவலி நான் ரொம்ப அடக்கமான பொண்ணு சார். எங்க ஊர்ல 4 அடக்கமான பொண்ணு இருக்கு. எங்க? சுடுகாட்டுல. ஹாய் காய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் உட்கார்ந்தா இருக்காங்க சார். இதங்க உட்கார்ந்து இருக்காங்கல்ல, எங்க அப்பா மாதிரியே இருக்காங்க சார். முதல் சீட்டு போட்டு உட்கார்ந்ததுக்கு இப்படி ஒரு புண்ணியமா? அப்பா நான் பேசவாங்கப்பா, பேசு சாமின்னு சொல்றேன். வந்தத போயிட்டே இரு அப்படின்றாரு. அப்பலாம் இல்ல. மஞ்சண்ணா நான் பேசவா? ரவி என்ன நான் பேசவா? சார் என் காலை மட்டும் தொடாத. ஏன் சார்? போன வாரம் தொட்ட ஒரு ஜோடி செருப்பு காணாம போச்சு. நான் ஏன் பேசவான்னு கேட்டேன் தெரியுமா? வயசுல பெரியவங்களை ஒரு பொழுது எதிர்த்து பேசவே மாட்டேன். அப்படி எங்க அப்பா அம்மா என்ன வளர்க்கல. எங்க அப்பா அம்மாவுக்கு நல்ல ஒரு ஜோர கைத்துல கொடுங்க சார். சத்தியமா எதிர்த்து பேச மாட்டேன். உண்மையில வயசுல பெரியவங்களை எதிர்த்து பேச மாட்டாங்க. மாமியால அடிச்சு விரட்டி 6 மாசம் ஆச்சு. கேட்டாங்களோ? சொல்லணும்ல. உங்க மாமியார் எங்க இருக்காங்க? எங்க வீட்ல இருக்காங்க. நம்ம வீடுன்னு சொல்லுங்க. நம்ம வீடு இல்ல, எங்க வீடு. எது மாமியானா கசக்குதா, உங்க பெத்த பிள்ளைனா இனிக்குதோ? ஏன் மாமியா மாமனாருக்கு தான் இனிக்கணும், எனக்கு இனிச்சு என்ன போகுது? உங்களுக்கு எப்படி இருக்கு? கசப்பா இருக்கு. மஞ்சனாக்கு டேஸ்டா இருக்குங்களா? இப்ப நான் முறைப்படி ஆரம்பிக்கிறேன். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். சாமி சரணம். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். சரியாக தமிழ் பேசுபவனை குருகுருவென பார்க்கிறான். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். அம்மா, அப்பா, அத்தை, மாமா என்பது அந்நியம். வேண்டாம் தமிழுக்கு நிலை, தாயாம் என் தமிழ் அன்னையை வணங்கின் வாதம் தொடங்குகிறேன். நல்ல ஆண்கள் பெண்கள் ஜோர கைதல் கொடுங்க. ஜோர கைதட்டுங்க பாப்பா, கம்பி மேல நடக்கும். ஆமா, நீங்க என்ன சாதாரண நடுவர். எல்லா தமிழ்நாட்டுல இருக்க நடுவர் மாதிரி நீங்க கிடையாது. ஸ்பெஷல் நடுவர். தீபாவளி அன்று பட்டிமன்ற பேச்சாளருக்கு வெடி பாக்ஸ் வாங்கி கொடுத்த நடுவர். ஆயுத பூஜைக்கு பொரி பாக்கெட் வாங்கி கொடுத்த நடுவர். பொங்கல் அன்று கட்டோடு கரும்பு வாங்கி கொடுத்த நடுவர். நல்ல வேளை நீ பிப்ரவரி 14 காதலர் தினத்துக்கு வரல. அம்மா, அன்னைக்கு நாங்கெல்லாம் பூ வாங்கி வச்சிருந்தோம். கடைசியில் இந்த மாட்டா கொடுத்தோம், அது கடை ஓட்டி வியாபாரம் பண்ணிட்டு போயிடுச்சு. அப்படிப்பட்ட உங்களை யாரு சார் வர்ணிக்கணும்? மழை பெஞ்சா மண் வாசனை தான் சார் வரும். மழை பெஞ்சா மண் வாசனை தான் வரும். பூவை மொந்தா ஏன் மூக்க பிடிக்கிறீங்க? எங்க மூக்க நாங்க பிடிச்சிருக்கோம். பூவை மொந்தா பூ வாசனை வரும். பட் இந்த கௌதமி நடிச்சா பாசம் வரும் சார். பாசமான கௌதமி இப்ப உங்களை வர்ணிக்க போறல. ஒரு நிமிடம் என்னை பாருங்கள் நட்டுவர் அவர்களே. நான் அடுத்த பொண்டாட்டி எல்லாம் பாக்குறது இல்லம்மா. ஒரு 20 நிமிஷம் ஒரு வழியே இல்ல பாருங்க. அப்படி பார்க்க கூடாது. என் உடன் பிறப்பு எங்க மஞ்சனா பாருங்க, எங்க சின்ன ரவினா பாருங்க. இவர்கள் இருவரும் கண்களை பாருங்கள் நட்டுவர் அவர்களே. முக்கா போதை தெரிகிறது, கண்ணியம் தெரியும். உங்க கண்களை காட்டுங்கடா. கண் பேச வேண்டிய இடத்தில் வாய் பேசுகிறதே. இவன் யாருன்னு எனக்கு தெரியும், அவன் யாருன்னு எனக்கு தெரியும். பனைமரத்தில் சேலை கட்டி விட்டாலே 10 நிமிஷம் நின்று பார்த்துட்டு போவாங்க. சேலையானாடா பாப்பிய, அவன் யாருன்னு எனக்கு தெரியும். யாரு? அவனை பகல்ல பாதுகாக்க முடியாது. சரி. இவனை ராத்திரில பாதுகாக்க முடியும். அப்ப உங்களை எப்போதுமே பாதுகாக்க முடியாது. எங்க அண்ணன்க கண்களை பார்த்து கண்ணியத்தை கற்றுக்கொண்டு பாருங்கள் நடுவர். காட்டுங்கடா உங்க கண்களை. நாங்க இந்த காசு வாங்குறக்கா எவன் கண்ணுல எல்லாம் உள்ள போய் பார்க்க வேண்டி இருக்குடா. அப்படி பார்க்க கூடாது. இப்ப நான் வர்ணிக்கிறேன். தோட்டத்தில் பூப்பது ரோஜா, ரோஜா தோட்டத்தில் பூப்பது ரோஜா. சட்டைக்கு தட்டுவாங்க காஜா, கணவன் மனைவிக்கு சண்டைனா மனைவி பண்ணுவா தாஜா. அழகான நடுவர்னா அவர்தான் மகாராஜா. அப்படி வர்றீங்க. வந்தா ஒத்த பாட்டு, ஆண்கள் தான் உழைக்கிற ஒத்த ஒரு பாட்டு பண்ணாங்களா சார்? ஆனா பாண்டிச்சேரியில வந்திருந்தாலும் பெண்கள் தான் பொறுப்புன்னு பேசினாலும் இப்ப நான் உங்களை வர்ணிக்கிறேன் சார். ஆனா நீங்க 4 வச்சுக்கணும். நீங்க 5 சுதி சாதாரண பேச்சாளர் இல்ல, சங்கீத கலாபுருஷன் விருது வாங்கணும். ஆமா சார். அதனால சுதி படி தான் பாடுவாங்க. அது என்ன மணிடா? அது பணிய வளம்புறாங்க. அட போங்கடா, கலைமாமணி விருது வாங்கணுங்க. அதனால சுதி படி தான் பாடுவாங்க. நீங்க 4 வச்சுக்கங்க, நீ 5 வச்சுக்க, நீங்க முடிஞ்சதை வச்சுக்கங்க. ஓகே. நம்ம முதல் அள்ளி நல்ல முதல் அள்ளி வெள்ள மனம் பிள்ளைகுணம் உள்ள முதல் அள்ளி. நம்ம முதல் அள்ளி நல்ல முதல் அள்ளி வெள்ள மனம் பிள்ளைகுணம் உள்ள முதல் அள்ளி. உங்களுக்கு எனக்கு 3 நாளா
கழுத்து வலி. ரவி எனக்கு என்ன பிரச்சனை? பாவமா கால் வலி. எங்க மஞ்சனாக்கு என்ன சார் பிரச்சனை? மூலம் பௌத்திரம் பல வியாதிகளோடு சுத்தி கொண்டு இருக்கிறார். இவ்வளவு பிரச்சனை வச்சுக்கிட்டு வந்ததுல இருந்து ஆண்கள் தான் உழைக்கிறேன்னு பேசுறாங்கல்ல. நான் கேட்கிறேன் மஞ்சன்னா, அவங்க அம்மா வேணுமா தோசை கேட்டாங்களாம், பொண்டாட்டி போதுமான்னு கேட்டாங்கன்னு சொன்னாரு மிஸ்டர் மஞ்சுநாதன் சார். நான் கேட்கிறேன், உங்களை பெத்த உங்க அம்மா உனக்கு உயிர்னா உங்க உயிரை 10 மாசம் சுமந்து பெத்த நாங்க யாரு? அப்படி கேளுமா. சொல்லுங்க சார். கேளுமா. தட்டுக்க கைய பெண்களா? 10 மாசம் சுமந்து பெத்த உங்க அம்மா உனக்கு உயிர் தானே? 10 மாசம் சுமந்து பெத்த உங்க அம்மா உயிர்னா உங்க உயிரை 10 மாசம் சுமந்து பெத்த நாங்க யாரு? அப்படி கேளு. சொல்லுங்க சார். உங்க அம்மா உனக்கு உயிர்னா ஓ உயிரை சுமந்து பெத்த உன் பொண்டாட்டி என்ன? அப்படி எதுக்கு தலையில கை வைக்கிறீங்க? வண்டு வரும். உங்களை கேக்குற சார், உங்க அம்மா உங்களுக்கு ராணி தான், உங்களை கல்யாணம் பண்ணிட்ட உங்க மனைவி மகாராணி தானே? மகாராஜா வச்சு குடும்பம் பண்ண வேண்டியதானே சார்? ஏன் சார் இங்க வந்து புலம்புறீங்க? நான் ஒன்னு கேக்குறேன், உங்க 3 பேரையும் பார்த்து ஒன்னு கேக்குறேன் சார். புள்ள குட்டி சந்தோஷம் வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த 3 பேருக்கு என்ன வேலையா வந்தீங்க? சரியா கட்டிச்சுடா. நம்ம 3 பேரும் பொண்டாட்டி புள்ள குடும்பத்தை எல்லாம் விட்டு இங்க எதுக்குடா வந்தீங்கன்னு நம்மளை பார்த்து கேட்க. ஆமா. ஏன் மேடம் என்ன நீங்க 2 பேரும் என்ன இப்ப எதுக்கு கை தட்டுறீங்க ஆண்கள்லாம்? நான் கேக்குறேன் சார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்க கை தட்டுற ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, எவ்வளவுதான் நீங்க ஆண்கள் செருப்பு தேய உழைச்சாலும் செருப்பு வீட்டு வாசல் தான் முடியும், வீட்டுக்குள்ள கொண்டு போக ஞாபகம் வச்சுக்க. நீ ஒண்ணு தெரிஞ்சுக்க, நீ எவ்வளவுதான் பொம்பளையாளு சீவி முடிச்சு சிங்காரிச்சு பவுடர் அடிச்சாலும் பொட்ட முன்னாடி தான் ஒட்ட முடியும், புரடியில ஒட்ட முடியாது. நீங்க ஞாபகம் வச்சுங்க, எவ்வளவுதான் நீங்க தங்கத்துல ஊசி வாங்கினாலும் தொண்டையில குத்திக்க முடியாது, பீரோல தான். அதை ஞாபகம் வச்சுங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்க, நொப்ப எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் செத்ததுக்கு அப்புறம் பிரீசரை வாடகைக்கு தான் எடுக்க முடியும், சொந்தமா வாங்கி நிப்பாட்ட முடியாது. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்க, எவ்வளவு பெரிய நீங்க ஒயிட் அண்ட் ஒயிட் நடுவரா இருந்தாலும் ட்ரெயினர்னா பிளாட்ஃபார்ம் தான். அதை ஞாபகம் வச்சுங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்க, உங்க அப்பா எவ்வளவு பெரிய ஜவுளி கடை ஓனரா இருந்தாலும் பிறக்கும் போது ட்ரெஸ் இல்லாம அம்மனமா தான் புள்ள பிறக்கும். நீ தெரிஞ்சுக்க. நீங்க 3 பேரோட தெரிஞ்சுங்க, கை தட்டுற எல்லா ஆண்களோட தெரிஞ்சுங்க, எவ்வளவுதான் நீங்க அசைய சொத்து சம்பாரிச்சாலும் உடல் அசைஞ்சாதான் யூஸ் பண்ண முடியும். அதை ஞாபகம் வச்சுங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கமா, வாழ்க்கைனா என்ன தெரியுமா? எந்திரிச்சா காபி, எந்திரிக்காட்டினா பால், அவ்வளவுதான். அததான் நானும் சொல்றேன். கட்டின மாலை சாமிக்கா செத்தவனுக்கான பூவை பறிச்சவனுக்கு தெரியாது, பூவை கட்டவனுக்கு தெரியாது. அதான் வழக்க தெரியுமா? இதை சுருக்கமா சொல்லவா? வாழ்க்கைனா என்ன தெரியுமா? எந்திரிச்சா சோறு, எந்திரிக்காட்டினா அரிசி. அதான் நானும் சொல்றேன். 3 பேர் கார்ல தானே வந்தீங்க. செத்ததுக்கு அப்புறம் ஆடி கார் சுத்தி வராது, மண் பாடதான் சுத்தி வரும். 3 பொத்த போடுறோம் மஞ்சுநாத வெத்தலை பக்கம் அப்புறம் போடு. இங்க பாருமா, என்ன நான் எல்லாரும் கைதட்டுற மாதிரி சொல்லவா? சொல்லுங்க. வாழ்க்கைனா என்ன தெரியுமா சார்? நாம தூங்கி எந்திரிச்சோம்னா நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம், நம்ம தூங்கி எந்திரிக்காட்டினா நம்ம வேலையை 4 பேர் பார்த்துருவாங்க. இதுதான் உண்மையான வாழ்க்கை. அரணா கயிறு கூட நமக்கு சொந்தம் இல்லையே. 3 பேர் என்ன உழைச்சி பெருசா பணம் சம்பாதிக்கிறீங்க? அரணா கயிறு சொந்தம் இல்லல்ல. நீ கிளப்பி விட்டுக்கு நான் செருப்படி வாங்கணுமாடா? என்ன மஞ்சுநாத அரணா கயிறோடயா போற ஜீவா? நீயா அரணா கயிறோட நாங்க போறது இல்லையா? மேக்கப் போட்டுட்டு அலையிற. என்ன நாங்க மேக்கப் போடுறோமா? புருஷன் சம்பாதிக்க நீ செலவு பண்ற. நாங்க சிக்கன இல்லன்னு சொல்றீங்க. ஆமா, உன்கிட்ட என்ன பொறுப்பு இருக்கு? என்ன பொறுப்பு இல்ல நான் நிரூபிக்கல. நான் கேக்குறேன் இரு. நீ இவ்வளவு பொறுப்புங்கிறாயில, ஓ மாமியாவை என்னைக்காவது பார்த்து அத்தைன்னு கூப்பிட்டுருக்கியா? ஓ மாமனாரை பார்த்து மாமான்னு கூப்பிட்டுருக்கியா? உங்க அப்பா உங்க அத்தா உன் தங்கச்சி சொன்ன வாய் வந்தா போவோம். சார் அப்பெல்லாம் பேசாதீங்க. இந்த நூற்றாண்டுல வாழற பொம்பளை பிள்ளை நாங்கெல்லாம் என் மாமனாரை பார்த்து அப்பா அப்படி சொல்றது இல்ல, என் மாமியாரை பார்த்து அத்தா அப்படி சொல்றது இல்ல, என் அத்தைய பார்த்து அம்மா அம்மா, என் மாமனாரை பார்த்து அப்பா அப்படி பண்பாடு தெரிஞ்ச பொம்பளை பிள்ளை சார். உன் புருஷனை பார்த்து அண்ணே, உன் குழந்தை பார்த்து தம்பி. அப்ப உங்க அப்பா அம்மா என்னன்னு கூப்பிடுவ? அத்தை மாமான்னு கூப்பிடுவியோ? நான் கேக்குறேன். மேக்கப் போட்டு அலையிறிய பேசிக்கிறேன் சார். மேக்கப் போடுற அண்ணே ரவி, நீங்களா சிரிக்கவே கூடாது. மேக்கப் போடுறன்னு பெண்களை சொல்லாதீங்க. உழைச்சி நீங்க குடுக்குறீங்க, நாங்க தண்டமா செலவு பண்றதானே. ஆமா, உன்கிட்ட என்ன பொறுப்பு இருக்கு? லிப்ஸ்டிக் போடுறோம், மஸ்காரா போடுறோம், ஹேர் ஆயில் போடுறோம் மஞ்சள் சொன்னாங்க சார். நான் கேக்குறேன் சார், பெண்கள் கண் இமைக்கு மேல போடுற ஐலைனர் எவ்வளவு ரூபாய்? எனக்கு தெரியாது. வாங்கி தரவும் மாட்டீங்க. அண்ணே எவ்வளவு ரூபாய்? 725 ரூபாய். 725 ரூபாய் சார். 1 வருஷத்துக்கு யூஸ் பண்றோம். பெண்கள் கண் இமைக்கு மேல போடுற ஐலைனர் 725 ரூபாய் வாங்கி 1 வருஷத்துக்கு யூஸ் பண்றோமே. இந்த உழைக்கிற புருஷன் குடிக்கிற குவார்டர் எவ்வளவு ரூபாய் சார்? தெரியாது. எவ்வளவு மஞ்சுநாதன்? 290 ரூபாய் பாக்ஸ் ஐட்டம். 290 ரூபாய் பாக்ஸ் ஐட்டம். ஒரு மாசத்துக்கு வச்சு குடிக்கிறீங்களா இல்ல ஒரு வாரத்துக்கு வச்சு குடிக்கிறீங்களா? 10 நிமிஷத்துல குடிச்சிட்டு 1 நிமிஷத்துல யூரின் போறதுக்கு எங்களை சிக்கனம் இல்லன்னு எப்படி சார் மஞ்சுநாதன் சொல்லலாம்? சரியான கேள்வி. சொல்லுங்க சார். இந்த பெண்கள் கண் இமைக்கு மேல போடுற ஐலைனர் 725 ரூபாய். 1 மாசம் பயன்படுத்துறீங்க, 1 வருஷம் பயன்படுத்துறீங்க. ஆம்பளை
300 ரூபாய்க்கு குவாட்டர் வாங்கி 10 நிமிஷத்துல குடிச்சிட்டு 5 நிமிஷத்துல யூரின் போயிடறானே, சொல்லுங்க. யாரு சிக்கனம் கேட்டேன். இப்ப நீ இந்த கண்ணுக்கு மேல ஐலைனர் போட்டுக்கிட்டு பஸ் ஏறி போனா என்ன, உன்னை பஸ்ல எத்தனை பேர் பார்ப்பான்? 4 பேர் 5 பேர் பாப்பாங்க. 4 பேர் 5 பேர் பார்ப்பான். ஆமா. நான் குவாட்டரை போட்டு வேட்டியை உருவிட்டு தெருவில் நின்றா எத்தனை பேர் பார்ப்பான் தெரியுமா? ஊரே சுத்தி நின்று வேடிக்கை. அண்ணா ரொம்ப சந்தோஷமா கை தட்டாதீங்கண்ணே. பெண்கள் நாங்க யூஸ் பண்ற லிப்ஸ்டிக், மஸ்காரா, ஹேர் ஆயில், நாங்க போடுற சோப்புக்கெல்லாம், நாங்க போடுற எல்லா பிராண்டடுக்கும் எக்ஸ்பைரி டேட், காலாவதி தேதி இருக்கு. இந்த உடைக்கிற புருஷன் குடிக்கிற சரக்குக்கு காலாவதி தேதி இருக்கா? சரக்குக்கு காலாவதி தேதி கிடையாது. சரக்கு அடிக்கிறவனுக்கு காலாவதி தேதி உண்டு. கைய பெண்கள் கை தருங்கக்கா. 80 வருஷம் வாழறவன் 40 வருஷத்துல போயிடுறீங்க. நான் கேக்குறேன், மஞ்சுநாதன் மாதிரி பொத்தாமதா பேசுற பேச்சாளரா? அத்தாச்சியோட பேசக்கூடிய பேச்சாளர். அத்தாச்சியோடவே பேசுற பேச்சாளர். எங்க அத்தாச்சிலாம் செட்டில் இருக்கு. அங்க போவாத இங்க ஏன் வந்தீங்க? அவங்க தான் சொல்லி விட்டாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க சொல்லவா சார்? சொல்லு. உழைக்கிறங்கிற பேர்ல அந்த போர்வையை நல்லா போத்திக்கிட்டு எப்படி நம்ம செலவு பண்றீங்க? சிம்பிளா சார், ஒரு குவார்டர் 210 ரூபான்னு வச்சுங்க. சரி. சைட் டிஷ் 50 ரூபா, 20 ரூபாய் வாட்டர் கேன், 10 ரூபாய் சிசர், 10 ரூபாய் கப்பு. ஒரு நாளைக்கு 300 ரூபா சார். ஒரு நாளைக்கு 300னா ஒரு வருஷத்துக்கு 365 நாள். 365 300 எவ்வளவு சார்? 1,09,500 ஓவா. யார் சார் சிக்கனால? சரியான கேள்வி. இந்த அம்மா புடுங்குற மாதிரி கேட்டிருக்கேன். இந்த அம்மா சொல்லுது, உழைக்கிறோம் சொல்ற ஆம்பளை ஒரு நாளைக்கு நீ 300 ரூபாய்க்கு குடிக்கிற. 300 ரூபாய்க்கு குடிச்சா வருஷத்துக்கு 365 நாள். 365 × 300 1,09,500 ரூபாய்க்கு நீ குடிக்கிறியே, நீ சிக்கனமா நான் சிக்கனமான்னு கேட்கிறேன். சொல்லுங்க. இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன? உங்க அப்பா குடிப்பாரா? எங்க அப்பா குடிக்க மாட்டார். உங்க அப்பா குடிக்க மாட்டார். உங்க அப்பாவுக்கு என்ன வயசு? 65 வயசு. 65 வயசு. ஆமா. உங்க அப்பா குடிக்க மாட்டார். உங்க அப்பா 25 வயசுல குடிக்க ஆரம்பிச்சிருந்தாருன்னு வச்சுக்க, 40 வருஷம் குடிச்சிருப்பாரு. இப்ப 40 வருஷமா உங்க அப்பா குடிக்கல. இல்ல 40 வருஷமா உங்க அப்பா குடிக்கல. 40 லட்சம் ரூபாய் கையில வச்சிருக்காரா? நாங்க தாயா குடிச்சு அழிச்சு விட்டோம். 40 வருஷமா குடிக்கல. இல்ல இப்ப 40 லட்சம் ஓவா கையில வச்சிருக்காரா? எங்க அப்பா பத்தி கேட்டாங்க. அப்ப எங்களை பத்தி கேட்டா உங்க அப்பா பத்தி கேட்க மாட்டோம். அண்ணா அதுக்கு ரொம்ப சந்தோஷம். நியாயத்தை தானே சார் கேக்குற? நியாயத்தை நம்ம கேட்காம யாரு கேக்குறா? நான் கேக்குறேன் சார். டாக்டர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த மனைவிக்கு என்ன பேர்? டாக்டர் பொண்டாட்டி. இன்ஜினியர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இன்ஜினியர் பொண்டாட்டி. வாத்தியார கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாத்தியார் பொண்டாட்டி. குடிகாரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா குடிகாரன். சொல்லுங்க. சொல்லப்படாது. சண்டைக்கு வருவாங்க. பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம் சார். நாட்டுல என்ன சொல்றாங்க? குடிகாரன் சொல்லப்படாது. அப்புறம் மது பிரியர்கள், கை தட்டுறவங்களா நல்லவர்கள். அப்ப சோம்பேறிய, பொருள் விரும்பாதவன், திருடனே, பொருள் விரும்புறவன், பொம்பளை பொறுக்கிய, லேடிஸ் விரும்பி, மஞ்சுநாதனே நல்லவன். இவங்கள ரொம்ப நல்ல அம்மா. சார் இவ்வளவு பேசுறீங்களே, பீரிக்கு முக்கியத்துவம் தரீங்களே, உங்க பிரியமானவருக்கு முக்கியத்துவம் தரீங்களா? பெக்காரிக்கு முக்கியத்துவம் தரீங்களா? என்ன பெத்தவளுக்கு முக்கியத்துவம் தரீங்களா? மானிட்டருக்கு முக்கியத்துவம் தரீங்களே, உங்க மாமியாவுக்கு முக்கியத்துவம் தரீங்களா? நெப்போலியனுக்கு முக்கியத்துவம் தரீங்களே, நெருங்கிய உறவுக்கு முக்கியத்துவம் தரீங்களா? நிறுத்து. புடவைக்கு முக்கியத்துவம் தர்றியம்மா, புருஷனுக்கு முக்கியத்துவம் தர்றியா? சாக்கெட்டுக்கு முக்கியத்துவம் தர்றிய, ஏன் சாதி சனத்துக்கு முக்கியத்துவம் தர்றியா நீ? சார் குடுக்கலன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு மனைவி எப்படி நினைக்கிறது தெரியுமா? சைக்கிள்ல வர புருஷன் பைக்ல வர மாட்டாரா? பைக்ல வர புருஷன் கார்ல வர மாட்டாரா? கார்ல வர புருஷன் ஏரோப்ளேன்ல போக மாட்டாரா? ஏரோப்ளேன்ல போற புருஷன் வெடிச்சு கீழே விழுந்து 1 கோடி வாங்கி தர மாட்டானா? ஓ என்ன பூரா அப்படிதானே இருக்கு? அப்படி கிடையாது சார். குடிகார புருஷன் மண்ணுல விழுந்து சாக்கடையில விழுந்து பரண்டு வந்தாலும் அந்த கட்டின பொண்டாட்டிங்கிற மனைவி பொறுப்பா முந்தானை எடுப்பா சார். தொடன்னு அந்த மனைவி முகத்தை தொடச்சு விடுவா தெரியுமா? அதை மட்டும் சொல்லாத. ஏன்? நேற்று எங்க ஊர்ல ஒருத்தன் மூஞ்சி ஊரா ரத்தமா வந்தான். என்னடான்னு கேட்டேன். என் பொண்டாட்டி முந்தானை இல்ல தொடச்சா சார பண்ணா. அதுக்கு ஏன்டா ரத்தம் வருதுங்கிற, இப்ப கல்லு பதிச்ச சேலை கட்டி இருந்திருக்கா, முந்தானை எடுத்து அப்படின்னு இருக்கா, அதோட கழிச்சுக்கிட்டு போய் சார் கிழிஞ்ச முகத்துக்கு கூட மருந்து போட்டு கட்டு போட்டு கீழே இருக்கிற புருஷனை பொறுப்பா மன்னவனா எப்படி நம்ம மனைவி ஆக்குவா? மன்னவனே மன்னவனே மலையிட்டு சின்னவனே உன்னை போல யாரும் இல்லை தலைவா தலைவா அன்னைக்கு இருக்கும். ஆனா குடும்பத்துல இருக்கிற ஒரு பெண் பொறுப்பா இருந்தா 7 தலைமுறை சந்தோஷமா இருக்க தொட்டு கைய பெண்கள்லாம் நினைச்சு பாருங்க. என்ன பெண்களை குறை சொல்றீங்க? மஞ்சள் என்ன சார்? சார் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. மாமியார் அப்படிங்கிற பதவி எப்ப வந்துச்சு? மருமக வந்ததுக்கு அப்புறம். மாமனார் அப்படிங்கிற பதவி எப்ப வந்துச்சு? மருமக வந்ததுக்கு அப்புறம். நாத்தனார் அப்படிங்கிற பதவி எப்ப வந்துச்சு? மருமக வந்ததுக்கு அப்புறம். இந்த 3 நாரும் மணக்கணும்னா மருமகங்கிற பெண் பூவா வரணும் சார். நான் கேக்குறேன், மனைவிங்கிற யார் தெரியுமா? பூ மாதிரி. நாங்க அள்ளி பூ ஆகிறதும் அரளி பூ ஆகிறதும் கட்டுன புருஷன் உங்க கையில இருக்கு. உண்மைதான். ஆமா.
மனைவிங்கிறவ பூ மாதிரிதான். உங்க வீட்டுல இருக்க வரைக்கும் அள்ளி பூவா இருக்கிறான். எங்க வீட்டுல வந்ததுக்கு அப்புறம் தான் அரளி பூவா மாறி. இந்த மாதிரி ஓவரா பேசுற புருஷனுக்குலாம் அரளி விதைய கூட அரைச்சு கொடுக்க நல்லா தயங்க மாட்டேன். நீங்க அரளி விதைய அரைச்சு கொடுங்க, நான் வேணாம்னு சொல்லல. இப்ப மீன் குழம்பு வச்சா எப்படி டேஸ்ட் பாப்பேன்? கரண்டில எடுத்து கையில வச்சு டேஸ்ட் பாப்பேன். இப்ப கறி குழம்பு வைக்கிற, கரண்டில எடுத்து கையில வச்சு டேஸ்ட் பாப்பேன். சாம்பார் வைக்கிற, கரண்டில எடுத்து கையில வச்சு டேஸ்ட் பாப்பேன் சார். அதே மாதிரி அரளி விதைய அரைச்சு நீ டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் எங்கள்கிட்ட கொடு, நாங்க சாப்பிடுறோம் ஆம்பளை. சார் இந்த தாரமங்கலத்துல நிறைய திருமணமான ஆண்கள் இருக்காங்க சார். எல்லா புருஷனும் ஒரு டயலாக் சொல்றீங்க. என்ன? ஒரு மீன் குழம்பு வச்சோம்னா குழம்புல உப்பு இல்ல காரம் இல்லனா யார சார் திட்டணும்? யார மஞ்சள் திட்டணும்? கட்டிட பொண்டாட்டிய திட்டணும். அதை விட்டுட்டு குழம்பு செஞ்ச எங்களை விட்டுட்டு எங்க அப்பா அம்மாவை ஏன் சார் திட்டுறீங்க? சரியா இருக்கு. நியாய தர்மம் வேணாமா சார்? இந்த அம்மா கேக்குது, குழம்பு நாங்க வைக்கிறோம், சரியில்லைன்னா எங்களை தானே திட்டணும். ஆமா, ஏன் எங்க அப்பா தலையன் திட்டுறீங்க? என்ன புள்ள வளர்த்தா என்ன புள்ள வளர்த்தா அவங்கள ஏன் திட்டுறேன்? ஏன்? சரியான கேள்வி. இப்ப செல்போன் வாங்குறோம், ரிப்பேரா போயிருது, யாரை திட்டுறோம்? தயார் பண்ணவனை திட்டுறோம். இந்த கப்பு வாங்குறோம், ஓட்டையா போயிருது, யாரை திட்டுறோம்? தயார் பண்ணவனை திட்டுறோம். இந்த பாட்டில் வாங்குறோம், தண்ணி சரியில்லை, யாரை திட்டுறோம்? தயார் பண்ணவனை திட்டுறோம். இப்போ பொண்டாட்டி சரியாக குழம்பு வைக்கல, யாரை திட்டணும்? அவளை தயார் பண்ணி விட்டா அப்பா தால தானே திட்டணும். நாங்கள் கேட்கறது நியாயமா நியாயம் இல்லையா? இந்த ஊர்ல இவ்வளோ கைத்தட்டல் வருதுன்னா என்ன அர்த்தம்? கேட்க முடியாம வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். சார் ஒரே நிறைய திருமணம் ஆகாத பசங்களா இருக்கீங்க. அக்கா ஒரு விஷயம் சொல்லித்தர, நீங்க பொண்ணு பார்க்க போனீங்கன்னா பொண்ணு குண்டா இருக்குன்னு எந்த ஆண்களும் வேணான்னு சொல்லாதீங்க. ஏன் தெரியுமா? 10 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு குண்டா தான் ஆக போகுது. அதுக்கு குண்டான பொண்ணை கட்டிக்கிட்டு போயிட்டே இருக்காங்கற. அதத்தான் நாங்களும் சொல்றோம். என்னது? நாங்க பொண்ணு பார்க்க வரும்போது மாப்பிளைக்கு சொட்டையா இருக்குன்னு வேணாம்னு சொல்லாத. 10 வருஷம் கழிச்சு அவனுக்கு சொட்டை விழுவதான் போது, நீ கட்டிக்கங்கறான். சார் நிறைய கை தட்டாதீங்க சார். திட்டவோ தேடவோ ஒரு துணை இருக்கிற வரையும் தான் எல்லா புருஷனும் ஒழுக்கமா சந்தோஷமா வாழ முடியும். 3 பேரையும் திட்டவோ தேடவோ ஆள்ல எப்படி இருப்பீங்க? நாங்க ஜாலியா இருப்போம். எத்தனை நாளைக்கு? எத்தனை நாள் வேணாலும் இருப்போம். பஸ் ஸ்டாண்ட்ல தான் உட்கார்ந்திருக்கலாம். அது உங்க டீம், எங்க டீம் இல்ல. சார் நான் இந்த ஊர்ல 1000 கேள்வி கேட்பேன். நான் 2000 பதில் சொல்லுவேன். நான் விடிய கேட்பேன். நான் விடிஞ்சும் பதில் சொல்லுவேன். எங்க அப்பா வீட்ல சாப்பிட்டுட்டு கூட கேள்வி கேட்பேன். இந்த அண்ணா வீட்ல நான் இருந்துட்டு போவேன், கோவிந்தராஜன் வீட்ல இருப்பேன். நான் இப்ப கேக்குறேன் சார், தருதலிய தரமாக்குறது யாரு? மனைவி. மனைவி. முட்டாள அறிவுல இருக்கிறது யாரு? மனைவி. ஹாட்டாக்கள கூலாக்குறது யாரு? மனைவி. ஜீரோவ ஹீரோவாக்குறது யாரு? மனைவி. மண்ணுல கிடக்குற மண்ணவனாக்குறது யாரு சார்? மனைவி. தட்டுக்க கைய மனைவிங்கிற பெண் நடு. மண்ணுல இருந்தவன மண்ணுக்குள்ள கொண்டு போய் சேர்த்தது யாரு? அதே மனைவி. நல்லவன குடியேற போய் ஆக்குனது யாரு? அதே மனைவி. சும்மா இருந்தவன எங்கேன்னு பிச்சு தீர விட்டு அதே மனைவி. மனைவி என்ன பொறுப்பு? உங்க ஆண்களை கை தட்ட சொல்லுங்களேன். நீ உங்களை தட்ட சொல், பெண்களை தட்ட சொல். பெண்களை தட்ட சொல்லலாம், நீ கேட்க வேணாம் சார். சாதம் படித்த பெண்கள் வாழ்ந்தது ஒரு காலம், சரித்திரம் படிக்கும் பெண்கள் வாழ்றது தாரமங்கலத்தில். தட்டுக்க கைய பெண்கள்லாம் நல்லா ஜோரா கை தட்டுங்க. ஆயா வரை கை தட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆயாவுக்கு தட்டுறாங்கன்னு அர்த்தம். இப்ப நான் ஆண்களை பார்த்து கேட்கிறேன், என் பாசத்துக்குரிய உறவுகளே, ஆண் சிங்கங்கள ஒரு தடவை கைதட்டி நம்மளுக்கு ஆதரவு கொடுங்க பாப்போம். என்ன தாத்தா வரையும் கை தட்டுறாரு? அவரும் ஆம்பளை தானே, இதுல என்ன சந்தேகம்? சார் உங்களுக்கு காபி பிடிக்குமா, டீ பிடிக்குமா? காபி. கார சட்னி பிடிக்குமா, தேங்காய் சட்னி? பழையது பிடிக்குமா, பிரியாணி பிடிக்குமா? பழையது. வேட்டி சட்டை பிடிக்குமா, ஜீன்ஸ் சட்டை பிடிக்குமா? மனைவி பிடிக்குமா, தங்கச்சி பிடிக்குமா? மனைவியோட தங்கச்சி. ஹலோ, மனைவியோட தங்கச்சி எங்க இருந்து வந்து? மாமியார்ட்ட இருந்து வந்து. மாமியார் எங்க சார் வந்தாங்க? மாமனார் புடிச்சு வந்து. ரோட்ல போற ஒருத்தங்கள மாமியார் கூப்பிடுவீங்க? நான் கூப்பிடுவேன், அந்த அம்மா ஒத்துக்கறாரு. சார் கண்ணாடி மனைவி ஒண்ணு. எப்படி சொல்ற? நீங்க சிரிச்சா நாங்க சிரிப்போம், நீங்க அழுதா நாங்க அழுவோம், நீங்க அடிச்சா நாங்க அடிப்போம் சார். நாங்க முத்தம் கொடுத்தா கொடுக்க மாட்டோம். அது மட்டும் கொடுக்க மாட்டியா சார்? அடிக்கிற கை தானே சார் அணைக்கும். அதை மட்டும் சொல்லாதம்மா. ஏ சார், நேற்று என் மகன்கிட்ட சொன்னேன், தம்பி அடிக்கிற கை தாண்டா அணைக்குங்கிறேன். அவன் சொல்கிறான், அப்போ யாப்பா எங்கள் டீச்சரை அடிக்குது அணைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறான். என் பொண்டாட்டி சொல்கிறான், அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்கான், இவனை மாதிரியே கிரிமினலாக இருக்காங்கிற அம்மாவை. சார் இந்த தாரமங்கலத்தில் கூட அடிக்கிற கை தான் அணைக்கும்னு என்னால் நிரூபிக்க முடியும். எங்க நிரூபி? தங்க குட்டியை கீழே உட்காந்துருக்காங்க. டே தம்பி, எங்க பர்றா கருவாப்பையில என்னை பார். அத்தை கேட்கறதுக்கு 4 பேர் பதில் சொல்லுங்க. இப்போ அம்மா அவனை அடிக்கிறாங்கன்னு வச்சுக்க, அடிச்சது உங்க அம்மா தான் தெரிஞ்சாலும் 10 நிமிஷம் கழிச்சு அம்மாவை கட்டி பிடிச்சு பார்த்தானே சிங்கம்டா, என் தங்கம்டா, எங்கடா மாலை எடுத்து அவனுக்கு போடுறா. இரு, நடுவரை பாத்தியோ? இல்ல, அவங்க எங்க எங்களை பார்த்தாங்க. மஞ்சு மாமாவை பாத்தீங்களா? இல்ல, என்னையே தான். என்ன நினைக்கிறான் தெரியுமா? அத்தையே இந்த அளவுக்கு அழகா இருக்காங்களே, அவங்க பொண்ணு எந்த அளவுக்கு அழகா இருக்குன்னு பாக்குறான். அப்படிதான் நினைச்சான். அவன் உன் பொண்ணை கட்ட மாட்டான். ஏன்? ஆத்தாவுக்கு இவ்வளவு பெரிய வாயா இருக்கே, அவன் அவளுக்கு எவ்வளவு பெரிய வாயா இருக்கோ வேணான்னு விட்டுட்டு போயிடுவான். சார் ரொம்ப கை தட்டாதீங்கண்ணே. உங்க வீட்டுல ஒரு மருமகன் வந்துச்சுன்னா என்ன விட மொக்க பிக்கிறதா உங்க பசங்களுக்கு பொண்டாட்டி வராம சொல்லி வைக்க. கவலைப்படாது, இதோட மொக்க பிக்கிற தமிழ்நாட்டுல கிடையாது. சார்
பெருசா ஆண்கள் உழைக்கிறேன்னு சொல்றீங்கல்ல, மனமில்லாத பூவுக்கு மதிப்பு கிடைக்காது சார். உழைக்காத ஆணுக்கு மதிப்பே கிடையாது. ஓடாத கடிகாரத்துக்கு மதிப்பு கிடையாது. உழைக்காத புருஷனுக்கு மதிப்பு கிடையாது சார். சாதாரண ஒரு தூக்குனாங்குருவி சார், சுகிசிவம் ஐயா சொல்லுவாங்க, சாதாரண ஒரு ஆண் தூக்குனாங்குருவி அழகா வீடு கட்டினாதான் பெண் தூக்குனாங்குருவி ஆண் தூக்குனாங்குருவி செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி குடும்பம் பண்ணும். அதா குருவிக்கே அந்த நிலைமைனா இந்த ரெண்டு பறவைக்கு என்ன நிலைமை சார்? நினைச்சு பாருங்க. சாமி வருதோ? இல்ல வழி மட்டும் விட்டா அப்படியே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சாமி பாட்டு பாடி